Dear students, welcome our channel. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 12th accounts பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பயிற்சி கணக்கு 6, 7, 8, 9 4 கணக்கு போட்டிருக்கோம். 6, 7, 8, 9 4 கணக்கு போட்டிருக்கோம். இப்போ நம்ம 10வது கணக்கு பார்க்க போகிறோம். 10வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நிலை அறிக்கை, அதாவது முதல் தொடக்க நிலை அறிக்கை, இறுதி நிலை அறிக்கை, லாப நட்ட கணக்கு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்க போகிறதுனாக்கா, இந்த முழுமை பெறா பதிவேடுகளில் வந்து இறுதி கணக்கு தயாரிக்கணும். அப்போ வந்து முழுமை பெறா பதிவேடுகள் இறுதி கணக்கு தயாரிக்கணும்னா ஒரு சில நடவடிக்கை வந்து முழுமை பெற்றிருக்காது, அது பாதையில் இன்னும் இருக்கும். இப்போ வந்து கடன் கொள்முதல், கடன் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் அவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதான் வந்து முழுமை பெறா பதிவேடு இறுதி கணக்கு தயாரிக்கணும்னா, கணக்கேடு முழுமையாக பெறாதவையாக இருக்கும்போது அது முழுமை பெறலைனாக்கா வருமானம், செலவு, சொத்து, பொறுப்பு தொடர்பாளர்கள் முழுமையாக இருக்காது. எவ்வளோ வருமானம் ஆச்சு, எவ்வளோ செலவு, எவ்வளோ சொத்து, பொறுப்புங்கிறது முழுமையாக இருக்காது. வியாபார லாபம் நட்ட குறிப்பிட்ட குறிப்பு ஆகியவற்றை தயாரிப்பு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து என்னென்ன தகவல் தரந்துருக்காங்களோ அந்த தகவலை கொண்டு எது விடுபட்டிருக்கு, இந்த கணக்கில் வந்து எது விடுபட்டுருக்குது, கடன் விற்பனை விடுபட்டிருக்கா என்ன சொல்லிட்டு அது எது விடுபட்டிருக்குதோ இருந்த தகவலை வச்சு விடுபட்ட கணக்கை நம்ம விடுபட்ட இறுதி கணக்கை தயாரிக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து தொடக்க முதல் அறிவதற்கு தொடக்க நிலை அறிக்கை தயாரிக்க வேண்டிய கணக்கு போட்டிருக்கோம். இப்போ தரப்பட்ட தகவல் விடுபட்ட தொகையை கண்டறிய வேண்டும். இதனை வந்து கண்டறிய நினைவு குறிப்பு தயாரிக்கலாம். இதெல்லாம் விடுபட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நினைவு குறிப்பு மாதிரி நம்ம தயாரிச்சிடலாம். இல்லைனாக்கா தரப்பட்டிருக்க தகவல் வந்து தேவையான சரி கட்டுதல் செய்து எடுக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை போன்ற விடுபட்ட தகவலை கண்டறிய ரொக்க ஏற்றினை தயாரிப்பு அவசியமாகும். ரொக்க ஏடு தயாரிக்கிறதுக்கு ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை ரெண்டுமே அவசியம். அப்போ வந்து ரொக்க விற்பனை விட்டுருக்கும், இல்லை கடன் விற்பனை, கடன் கொள்முதல் விடுபட்டிருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும். மொத்த கடனாளிகள், மொத்த கடனீந்தோர் கணக்கு முறையை தயாரிப்பின் மூலம் மொத்த கடனாளிகள்னாக்கா கடன் விற்பனை, மொத்த கடனீந்தோர்னா கொள்முதல், கடன் கொள்முதல் ஆகியவற்றை கண்டறியலாம். இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கும் கண்டுபிடிக்கணும், மொத்த கடனீந்தோர் கணக்கும் கண்டுபிடிக்கணும். பெருதுகை மார்க்ஷீட்டு மற்றும் சிறுதுகை மார்க்ஷீட்டு கணக்கு முறையை தயாரிக்கும் மூலம் பெறப்பட்ட பெருதுகை மார்க்ஷீட்டுகள் என்று ஏற்கப்பட்ட சிறுதுகை மார்க்ஷீட்டு இருப்பதை கண்டறியலாம். பெருதுகை மார்க்ஷீட்டு எவ்வளோ, சிறுதுகை மார்க்ஷீட்டு எவ்வளோ இருப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மொத்த கடனாளி கணக்கு படிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த கடனாளி கணக்கு படிவம் பேஜ் நம்பர் 15 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படிவம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். மொத்த கடனாளிகள் கணக்கு படிவம், மொத்த கடனாளி கணக்கு. கடனாளி எப்பயுமே சொத்து தான். அப்போ வந்து பற்று இருப்பு, தொடக்க இருப்பும், பற்று சைடு தொடக்க இருப்பும், இறுதி இருப்பு வந்து வரவு சைடு பதிவு செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. மொத்த கடனாளி கணக்கு தயாரிக்கும் போது தொடக்க இருப்பு கொடுத்தா கண்டிப்பாக தொடக்க இருப்பு கொடுப்பாங்க. தொடக்க இருப்பு வந்து பற்று சைடும், இறுதி இருப்பும் வரவு சைடு பதிவு செய்ய வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வரவு சைடு என்ன பார்த்தீங்கன்னா ரொக்கம் பெற்றது, ஏதாவது நடந்து ரொக்கம் பெற்றிருந்தால் வரவு சைடு வரும். வங்கி காசோலை முறை பெற்றது, வங்கியில் வந்து காசோலை பெற்றது. அழித்து தள்ளுபடி ஏதாவது இருந்தாக்கா விற்பனை திருப்பம், விற்பனை திருப்பத்துக்கு இன்னொரு பேர் உள் திருப்பம்னு சொல்லியிருக்கேன் நான். விற்பனை திருப்பம் நம்ம கண்டுபிடிக்கிறது விற்பனை, கடன் விற்பனை எவ்வளோ தான் கண்டுபிடிக்கிறோம். விற்பனை திருப்பம் தான் வரவு சைடு வரும். வரா கடன் பெருதுகை மாற்றுச்சீட்டு கணக்கு, மாற்றுச்சீட்டு பெற்றிருந்தால் இந்த சைடு வரும். அதே மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டிருந்தாக்கா பற்று சைடு வரும். இங்கே வந்து விற்பனை கடன் விற்பனை, வங்கி காசோலை மறுக்கப்பட்டது. காசோலை மறுக்கப்பட்டதுனாக்கா பற்று சைடு, காசோலை பெற்றதுனாக்கா வரவு சைடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்த கடனாளி கணக்கு தயாரிக்கும் போது பற்று சைடு தொடக்க இருப்பு கொடுத்துருந்தா பற்று சைடு தொடக்க இருப்புடணும். இறுதி இருப்பு வந்து வரவு சைடு கடைசியிலும் எழுதணும். அப்போ இது இல்லாத என்ன வரவு சைடு பற்று சைடு விற்பனை வந்து நம்ம கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிக்கும். விற்பனை வந்து கடன் விற்பனை எவ்வளோ கண்டுபிடிக்கும். அதுவே வங்கியை வந்து காசோலை ஏதோ கொடுத்துருந்தா காசோலை மறுக்கப்பட்டதுனாக்கா பற்று சைடு, அதே காசோலை பெற்றதுனாக்கா வரவு சைடு போடணும். இப்போ பெருதுகை மார்க்ஷீட்டு மறுக்கப்பட்டதுனாக்கா பற்று சைடு, பெருதுகை மார்க்ஷீட்டு பெற்றதுனாக்கா வரவு சைடு. இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. காசோலை பெற்றது வரவு, பெருதுகை மார்க்ஷீட்டு பெற்றது வரவு, ரெண்டுமே பெற்றிருந்தால் வரவு சைடு, ரெண்டுமே மறுக்கப்பட்டிருந்தாக்கா பற்று சைடு.
காசோலை மறுக்கப்பட்டாலும் சரி, பெருமை மாடிச்சிட்டு மறுக்கப்பட்டாலும் சரி, பட்டு சரி, இந்த ஃபார்மேட் நல்லா ஞாபகம் வச்சு படிச்சு நல்லா. மொத்த கடனாளி கணக்கு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டு தொடக்க இருப்பு அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கடன் இருப்பு நான் கண்டுபிடிப்போம். வங்கி காசோலை ஏதாவது மறுக்கப்பட்டிருந்தால் அது வரும், பெருமை மாடிச்சிட்டு மறுக்கப்பட்டிருந்தால் வரும். அது ரொக்கம் பெற்றிருந்தால் வங்கி காசோலை பெற்றிருந்தால் அளித்து தள்ளுபடி விற்பனை திருப்பும் வரா கடன், பெருமை மாடிச்சிட்டு பெற்றிருந்தா இதான். இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சு ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ வாங்க பயிற்சி கணக்கு 10வது கணக்கு பார்க்கலாம். பயிற்சி கணக்கு பாரு. பின்வரும் தகவலில் கடன் விற்பனை காணவும். பின்வரும் கொடுத்துருக்க தகவல் வந்து கடன் விற்பனை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். 2018 ஏப்ரல் 1 கடனாளி தொடக்கம் கொடுத்துருக்காங்களா, ஏப்ரல் 1னாவே தொடக்கம். அதே மாதிரி கீழே பாரு 2019 மார்ச் இறுதி இருப்பு. ஏப்ரல் 1னா தொடக்கம். இப்போ ஏப்ரல் டு மார்ச் தான் கணக்கு எடுத்துக்கும். 2018 ஏப்ரல் 1 தொடக்கம் இருக்கும். 2019 மார்ச் 31 வந்து இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கடனாளிக்கு பெற்ற ரொக்கம்னாக்கா வரவு சைடு வரும், அளித்து தள்ளுபடி வரவு சைடு வரும். உள்திருப்பம் வெளி திருப்பத்துக்கு இன்னொரு பேர் தான் உள்திருப்பம், இது வரவு சைடு தான் வரும். இதை வச்சு நம்ம கணக்கு போடலாம். இப்போ தலைப்பு எழுதிக்கோ. மொத்த கடனாளி கணக்கு 2 சைடு வரும், 2 சைடு வரும். பயிற்சி வினா 10 பக்கம் 33 பக்கம் 33. இப்போ காலம் போட்டுக்கலாம். இப்போ காலம் போட்டோம். மொத்த கடனாளி தலைப்பு எழுதிக்கோ. மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனாளிகள் கணக்கு எழுதிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் 2 சைடு போடுறோம். இப்போ 2018 ஏப்ரல் 1 வந்து கடனாளிகள், 2018 ஏப்ரல் 1 தான் தந்து இருப்பிற்கு கொண்டு வரப்பட்ட எழுதணும். 2018 ஏப்ரல் 1 இருப்பிற்கு கொண்டு வரப்பட்டது, இருப்பிற்கு கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ தொகை பாருங்க, 1 லட்ச ரூபாய். எவ்வளோ? 1 லட்ச ரூபாய். இது வந்து தொடக்க இருப்பு. நான் இந்த ஃபார்மேட் சொன்னேன். மொத்த கடனாளி கணக்கா தொடக்க இருப்பு கொடுப்பாங்க, தொடக்க இருப்பு 10 சைடு வரும், இறுதி இருப்பு வரவு சைடு கடைசியில் வரும். பார்க்கலாமா? 2வது என்ன கொடுத்துருக்காங்க பாரு. கடனாளி பெற்ற ரொக்கம், கடனாளி பெற்ற ரொக்கம் நான் சொத்து வரவு சைடு தான் வரும். அப்போ பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் வரவு சைடு எவ்வளோ? 2,30,000 ரூபா. 2,30,000 ரூபா. அதுக்கடுத்து பாரு அளித்து தள்ளுபடி 5,000 ரூபா. தள்ளுபடி 5,000 ரூபா கொடுக்குறாங்க. தள்ளுபடி வந்து 5,000 ரூபா. அளித்த தள்ளுபடி எங்கே வரும்? பெற்ற தள்ளுபடி எங்கே வரும்? அளித்த தள்ளுபடி 5,000 ரூபா. உள் திருப்பம் விற்பனை திருப்பத்துக்கு இன்னொரு பேர் தான் உள் திருப்பம். விற்பனை திருப்பத்துக்கு இன்னொரு பேர் தான் உள் திருப்பம். உள் திருப்பம் எவ்வளோ? 25,000. 25,000. இப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க? இறுதி இருப்பு கொடுப்பாங்க. அப்போ இருப்புக்கு இறக்கப்பட்டது. இங்கே வந்து இறுதி இருப்பு, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி இருப்பு எவ்வளோ? 1,20,000 ரூபா. 1,20,000 ரூபா. இப்போ கூட்டுங்க, கூட்டி பாருங்க. 2,30,000 ஒரு 5,000 25,000 1,20,000 கூட்டினா 0 0 0 5 5 10 மிச்சம் 1 4 6 8 3,50,000 ரூபா வருது. எவ்வளோ வருது? 3,50,000.
இதே நேர்கோட்டை நிறுத்தி எழுது. நேர்கோட்டா 3,80,000 ரூபா. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா நீ கடன் விற்பனை கண்டுபிடிக்கிற. இப்போ இதுலேருந்து இந்த தொகையை இதை கழிச்சினாக்கா நீ கண்டுபிடிக்கிறது கடன் விற்பனை. இங்கே வந்து விற்பனை கணக்கு பிராக்கெட்டில் கடன் விற்பனைன்னு போட்டுக்கோ. இது வந்து கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறது கடன் விற்பனை. இப்போ 3,80,000 1 லட்சம் கழிச்சா 2,80,000. இப்போ கடன் விற்பனை எவ்வளோனா 2,80,000 ரூபா. இப்போ கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கடன் 2,80,000 ரூபா. இப்போ இந்த கணக்கு போட்டுமா? இதில் அதே விட அடுத்து 11வது கணக்கு போடலாம் பாரு. 11வது கணக்கு அதே போல் கடன் விற்பனை மொத்த விற்பனை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு. அதே போல் பின்வருவர்கள் வந்து அவ்வாறு மேற்கொண்ட மொத்த விற்பனையை கண்டறியும். இங்கே வந்து கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம், மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே வந்து ரொக்க விற்பனை கொடுத்துருப்பாங்க. ரொக்க விற்பனை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்மேட் வச்சு போடலாம் பாருங்க. 2018 ஜனவரி 1 இது 14வது கணக்கு. பயிற்சி வினா 11 பக்கம் 34 அதே கணக்கு போடலாம். இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. 11வது கணக்கு பாரு. ஜனவரி 1 2018 ஜனவரி 1 கடனாளிகள் இப்போ வந்து 1,30,000 ரூபா. அதே போல் அவ்வாறு கடனாளிகள் பெற்ற ரொக்கம் பெற்றது 4,20,000 ரூபா. ரொக்கம் பெற்றது 4,20,000 ரூபா. விற்பனை திருப்பம் தான். உள் திருப்பத்துக்கு ஒரு பேர் விற்பனை திருப்பம், விற்பனை திருப்பத்துக்கு ஒரு பேர் உள் திருப்பம். விற்பனை திருப்பம் 35,000. இந்த ஃபார்மேட்டில் எது எந்த சைடு வரும் நல்லா தெரிஞ்சால் போதும். வராக்கடன் வர சைடு தான் வரும். வராக்கடன் எவ்வளோ? 15,000 ரூபா. இப்போ இறுதி இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது வந்து இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க பாரு. எவ்வளோ? 2 லட்சம் ரூபா. கூட்டி போட்டுக்கோ. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா மொத்த விற்பனை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மொத்த விற்பனை கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை பிளஸ் கடன் விற்பனை ரெண்டும் கூட்டி போட்டோம்னாக்கா நமக்கு மொத்த விற்பனை கண்டுபிடிச்சிடும். இப்போ இது கூட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 50 4,70,000 6,70,000 ரூபாய் கொடுத்துக்காங்க. சந்தேகம் வந்தால் கூட்டுங்க. 35 ஒரு 40 50 4 20 50 4 70 இப்போ 6,70,000 ரூபாய். இங்கே அதே 6,70,000 ரூபாய் போடுங்க. இந்த 6,70,000 1,30,000 கழிச்சிங்கன்னா 0 0 0 0 4 6 1 5,40,000 ரூபாய். இங்கே வந்து கடன் விற்பனை கணக்கு நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ? 5,40,000 ரூபாய். இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து கடன் விற்பனை. இது கடன் விற்பனை. இப்போ மொத்த விற்பனை கேட்டிருக்காங்க பாருங்க. மொத்த விற்பனைனாக்கா உங்கள் ரொக்க விற்பனை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரொக்க விற்பனை இங்கே எங்கேயுமே இடம் பெறாது, கீழே தான் வரும்.
ரொக்க விற்பனை 4,60,000 இது போட்டுக்கா. ரொக்க விற்பனை 4,60,000. கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 5,40,000. இது கூட்டினாக்கா 11 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரும். இது கூட்டிக்கா 4,00,000 5,40,000 கூட 0 0 0 0 10 மிச்சம் 1 10 10 லட்ச ரூபா. இப்போ 10 லட்ச ரூபா மொத்த விற்பனை. இதுதான் மொத்த விற்பனை வந்து 10 லட்ச ரூபா. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சு இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 10வது கணக்கு 11வது கணக்கு 2 கணக்கு போட்டோம். அதுக்கடுத்து 12வது கணக்கு போடலாம். அதுக்கப்புறம் அழிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 12வது கணக்கு பார்க்க போகிறோம். 12வது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருக்குறி மார்க்ஷீட் கணக்கு. பெருக்குறி மார்க்ஷீட் கணக்கு இப்போ எப்படி நம்ம மற்ற கடனாளி கணக்கு போட்டுருமோ அதே போல் பெருக்கு மார்க்ஷீட்டு. இதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மற்ற கடனாளிகளுக்கும் பெருக்குறி மார்க்ஷீட்டுக்கும் தொடக்க இருப்பு 10 சைடு இறுதி இருப்பு 60 சைடு ஞாபகம் வச்சுங்க. மற்ற கடனாளி பெருக்குறி மார்க்ஷீட் ரெண்டுமே தொடக்க இருப்பு 10 சைடும் என்னது இறுதி இருப்பு 60 சைடும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பெருக்குறி மார்க்ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருப்புக்கு கொண்டு வரப்பட்டு தொடக்க இருப்பு கொடுத்துட்டாங்க. பற்பல கடனாளிகள் அவ்வாண்டில் பெருக்குறி மார்க்ஷீட் பெற்றது. பற்பல கடனாளி அந்த ஆண்டு ஏதாவது மார்க்ஷீட் பெற்று தான் 10 சைடு வரும். 60 சைடு பார்த்தா வங்கி ரொக்கம் வங்கி கணக்கு. பெருக்குறி மார்க்ஷீட் தொகை பெறப்படுது. பெருக்குறி மார்க்ஷீட் வந்து ரொக்கத்து மூலமாகவும் இல்லாத வங்கி மூலமாகவும் வாங்கியிருந்தாக்கா 60 சைடு. பற்பல கடனாளிகள் வந்து பெருக்குறி மார்க்ஷீட் மறுக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதில் பார்த்தோம் நம்ம பெற்றது வந்து 60 சைடும் மறுக்கப்பட்டது 10 சைடும் வந்து பார்த்தோம். இதில் வந்து ஆப்போசிட்டு மறுக்கப்பட்டது வந்து 60 சைடு பெற்றது 10 சைடு. பெருக்குறி மார்க்ஷீட்டு மறுக்கப்பட்டது 60 சைடு பெற்றது வந்து 10 சைடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம கணக்கு போட போகிறோம். இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 17 இருக்கு பாரு. இந்த ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம். ஃபார்மேட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. தொடக்க இருப்பு 10 இறுதி இருப்பு வரவு. பற்பல கடனாளிகள் வந்து ஏதாவது அந்த சீட்டு மார்க்ஷீட்டு பெற்றுனா 10 சைடு மறுக்கப்பட்ட 60 சைடு. அதே போல் வங்கி ரொக்கம் ஏதாவது தொகை பெறப்பட்டிருந்தாக்கா 60 சைடு. இவ்வளோ தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கணக்கு போடலாம். இப்போ 12வது கணக்கு போட போகிறேன். பின்னொரு விவரங்களில் பெருக்குறி மார்க்ஷீட் கணக்கு தயாரிக்கும் மற்றும் கடனாளியிலிருந்து பெற்ற மார்க்ஷீட் தொகையை கணக்கிடவும். கடனாளிக்கு எவ்வளோ மார்க்ஷீட் பெற்றிருக்கும் அப்புறம் அந்த தொகையை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தலைப்பு எழுதிக்கோ. பெருக்குறி மார்க்ஷீட் கணக்கு தலைப்பு வந்து பெருக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தலைப்பு எழுதிக்கோ. அதே போல் பயிற்சி வினா 12 இதை போட்டுக்கோ. வினா பயிற்சி வினா 12 பக்கம் 34. இப்போ பார்த்தீங்க தொடக்க அவன் அந்த ஆண்டு தொடக்கத்தில் பெருக்குறி மாற்றுச்சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு எவ்வளோ தொகை பாரு 1,40,000. அது ஆண்டு முடிவில் பெருக்குறி மாற்றுச்சீட்டு. நம்ம இங்கே பார்த்தோம் பெருக்குறி மாற்றுச்சீட்டு எதாவது வரும் பாருங்க. அவன் பெருக்குறி மாற்றுச்சீட்டுனாக்கா 10 சைடு வரும். ஆண்டு முடிவில் பெருக்குறி மாற்றுச்சீட்டு அது இறுதி. ஆண்டு முடிவு பெருக்குறி மாற்றுச்சுன்னா இறுதி இருப்பு. இது வந்து இறுதி இருப்பு. இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இங்கே எழுதிக்கோ. கீழே தொடக்க இருப்பு இது வந்து இறுதி இருப்பு. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இறுதி இருப்பு 2 லட்ச ரூபா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
பெருவுக்குறி மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது. பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது. பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னா எங்கே வரும்? பத்து சைடு வரும். பற்பல கடனாளிகள் கணக்கு. பற்பல கடனாளிகள் கணக்கு தொகை பெறப்பட்டது. பற்பல வரவு சைடு வரும். தொகை பெறப்பட்டதுன்னா அது வரவு சைடு வரும். பற்பல கடனாளிகள் ரொக்கம் பெறப்பட்டது. 3,90,000 ரூபாய். பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது வரவு சைடு வரும். ரொக்கம் பெறப்பட்டது. ரொக்க கணக்கு போட்டுக்கணும். ரொக்க கணக்கு, ரொக்கம் அல்லது கணக்கு, ரொக்க கணக்கு. ரொக்கம் பெறப்பட்டது. ரொக்கம் வாங்கிக்கணும். ரொக்க கணக்கு போட்டுக்கணும். அது கீழே பாரு, மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுனாக்கா பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எங்கே வரும் பாருங்க? பற்பல கடனாளி கணக்கு பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது வரவு சைடு வரும். இங்கே தான் வரும். பற்பல கடனாளிகள் கணக்கு பெருவுக்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. மாற்றுச்சீட்டு பெற்ற அந்த சைடு வரும். மறுக்கப்பட்டதுன்னா வரவு சைடு வரும். 30,000 ரூபாய். இப்போ நம்ம இதை என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கா பெருவுக்குறி மாற்றுச்சீட்டு பெற்றது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 3,90,000, ஒரு 30,000, ஒரு 2 லட்சம் கூட்டினா 0 0 0 0 இப்போ 12 மிச்சம் 1 4 6,20,000 ரூபாய் கூட்டினா 6,20,000 ரூபாய். இதே நேர்கோட்டில் எடுத்து எழுது 6,20,000 ரூபாய். இந்த 6,20,000 1,40,000 கழி 0 0 0 0 12 12 8 5 1 4,80,000 வருதா பாரு. கரெக்டு. 4,80,000 ரூபாய். 4,80,000 ரூபாய் என்ன இருக்குது? மாற்றுச்சீட்டு பெற்றது. இது பற்பல கடனாளிகள் மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது. பெருவுக்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. மாற்றுச்சீட்டு பெற்றது இது பெருவுக்குரிய மாற்றுச்சீட்டு. பெருவுக்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது 4,80,000 ரூபாய். நீங்கள் கண்டுபிடிச்சு இவ்வளோதான் எனக்கு ஆன்சர். டவுட் இருந்தால் கேளுங்க. நல்லா அதை நான் சொல்லிட்டு தான் எழுதுகிறேன். அதை வச்சு நீங்கள் புரியலாம் கூட தெரிஞ்சுக்கலாம்.